بكت عيني بكت عيني بكت عيني على ذنبي وما لاقيت من كربي، فيا ذلي ويا خجلي إذا ما قال لي ربي أما استحييت تعصيني ولا تخشى من العتب. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله، وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الله به الغمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم خير الناس أنفعهم للناس. صدق نبينا صلى الله عليه وسلم. இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கின்ற வல்லவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், தேவையற்றவன், பிறப்பில்லாதவன், எவரையும் பெற்றெடுக்காதவன், அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது என்று சான்று பார்க்கின்றேன். அவன் அனுப்பி வைத்த தூதர்கள் வரிசையிலே கடைசி தூதராக வந்துதித்த பெருமானார் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற முஸ்லிம்கள், மோமீன்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. சையதுல் ஐயாம், நாட்களுக்கெல்லாம் தலைமை நாளாகிய இந்த நாளிலே அல்லாஹுடைய மாளிகையிலே அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி வழிபட வேண்டும் என்று அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய அழைப்புக்கு விடை கொடுத்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வந்தமர்ந்திருக்கின்ற அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கொடுத்திருக்கின்ற அனைத்து கட்டளைகளையும் ஏற்று அதனை பின்பற்றி கடைபிடித்து நடக்குமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன், அன்பு கட்டளையிடுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கம் ஒரு அற்புதமான மார்க்கம். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை இந்த மார்க்கம் மிக அழகாக ஒழுங்குபடுத்தி இருக்கின்றது. இதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை இந்த மார்க்கம் அழகுபடுத்தி ஒழுங்குபடுத்தி இருப்பதை நோக்குகின்ற போது அதன் மூலமாக இந்த மார்க்கத்துடைய சிறப்பம்சத்தை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு வகையில் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை இந்த மார்க்கம் கோட் சென்டர்டாக, அல்லாஹ்வை மையப்படுத்தியதாக, இறைவனை மையப்படுத்தியதாக அமைத்திருப்பதை பார்க்கின்றோம். எல்லா நிலையிலும் இறைவனை திக்ர் செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்துடைய வழிகாட்டல்களை அமைத்திருப்பதை பார்க்கிறோம். மற்றொரு கண்ணோட்டத்தில் அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை ஹியூமன் சென்டர்ட், மனிதனை மையப்படுத்தியதாக அமைத்திருப்பதை பார்க்கின்றோம். இதனை தெளிவுபடுத்துவது என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு புறத்தில் நாங்கள் ரப்பானியாகவும் இறை நேசர்களாகவும், மற்றொரு புறத்தில் இன்சானியாகவும் மனித நேய பண்பு கொண்டவர்களாகவும் வாழ வேண்டும் என்று இந்த மார்க்கம் வழிகாட்டி இருக்கின்றது. ஒரு பக்கத்தில் யாபுதூன் ரப், ஒரு முஸ்லிம் இறைவனை அல்லாஹ்வை வணங்குகின்றான். மறுபுறத்திலே யர்ஹமூன் அல் ஹல்க், அவன் படைப்பினங்களோடு மனிதர்களோடு அவன் அன்பாக கருணையாக நடந்து கொள்கின்றான். ஒரு பக்கத்தில் மனிதன் தக்வா இறையச்சத்தோடு நடந்து கொள்கின்றான். மறுபக்கத்தில் மனிதன் அல் இஹ்சான், மனிதர்களோடு நல்ல முறையில் அவன் நடந்து கொள்கின்றான். ஒரு பக்கத்தில் இந்த மார்க்கம் என்பது ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள் இருப்பது போல, மறுபக்கத்தில் இந்த மார்க்கம் ஹுகூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற ஒன்றையும் அது உள்ளடக்கி இருப்பதை பார்க்கின்றோம். ஒரு பக்கத்தில் இந்த மார்க்கம் அல் இபாதத், வணக்க வழிபாடுகளை உள்ளடக்கி இருப்பது போல, மற்றொரு பக்கத்தில் இந்த மார்க்கம்
ஃபிஅலுல் ஹைராத், நன்மையான செயற்பாடுகளை உள்ளடக்கி இருப்பதை பார்க்க. ஒரு பக்கத்தில் இந்த மார்க்கம் அஸ்ஸிதுகு மஅர் ரப், தன்னை படைத்த இறைவனோடு உண்மையாக வாய்மையாக முகஸ்தூதி இல்லாமல் இஹ்லாஸோடு உல தூய்மையோடு நடந்து கொள்வது போல, மறுபுறத்தில் அல் ஹுலுகு மஅன் நாஸ், மனிதர்களோடு பண்பாடோடு உயர்ந்த நடத்தைகளோடு உயர் பெருமானங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதை பார்க்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் இந்த மார்க்கத்துடைய அழகாக இருக்கின்றது. இந்த இரண்டையும் ஒரு முஸ்லிம் சமமாக பேண வேண்டும். இந்த இரண்டுக்கு மத்தியில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பேலன்ஸான நடுநிலையான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அவன் இறைவனை வணங்குவது போல மனிதர்களோடு படைப்பினங்களோடு அன்பாக கருணையாக மனிதத்தன்மையோடு அவன் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மார்க்கம் எதிர்பார்க்கின்றது. அல் குர்ஆனில் இருக்கின்ற ஒரு வசனத்தை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு குர்ஆன் சொல்கின்ற ஒரு அருமையான வழிகாட்டல் எது தெரியுமா? ஈமான் கொண்டவர்களே, ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், அல்லாஹ்வை வணங்கி நீங்கள் வழிபடுங்கள், மேலும் நற்கருமங்களிலே நீங்கள் ஈடுபடுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார். ஒரே வசனத்தில் அல்லாஹு தாலா அவனை ருக்கு செய்ய அழைப்பு விடுக்கின்றான், சுஜூது செய்ய அழைப்பு விடுக்கின்றான், அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்ற அதே வசனத்தின் தொடரில் அடுத்ததாக மனித சமூகத்துக்கு மனிதர்களுக்கு நன்மை பயக்கின்ற ஃபிஅலுல் ஹைராத் வஃஅலுல் கைர் என்கின்ற அந்த கட்டளையையும் அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் சேர்த்திருப்பது நம்முடைய சிந்தனைக்கு வர வேண்டும். ருக்குவையும் சுஜூதையும் இபாதத் செய்வதையோடு சேர்த்து அல்லாஹு தஆலா மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதை, மனிதர்களுக்கு பயனுள்ளவனாக இருப்பதை ஒரே வசனம் சேர்த்து வைத்திருக்கிறது என்றால் அவற்றுக்கு அல்லாஹு தஆலா எல்லாவற்றுக்கும் போல முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய செயற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் அதனை இரண்டு வகையாக நோக்க முடியும். ஒன்று, அவனுடைய அமல்கள் அவனுக்கு மாத்திரம் பயன் கொடுக்கின்ற அமல்கள் இருக்கின்றன. அவன் செய்கின்ற அந்த அமல்களுடைய பயன்பாடு அவனோடு மாத்திரம் தன்னோடு மாத்திரம் சுருங்குகின்ற அமல்கள் இருக்கின்றன. இன்னொரு வகையான அமல்கள் இருக்கின்றன. அவை அவற்றின் பயன்பாடு அவனை கடந்து மற்றவர்களையும் நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கின்றது. திக்ர், ஔராது, இபாதத்துகள், தக்வா போன்ற அந்த விடயங்கள் அதனுடைய பயன்பாடு ஒரு மனிதனோடு மாத்திரம் அவனோடு மாத்திரம் சுருங்கியதாக இருக்கின்றது. ஆனால் ஃபிஅலுல் ஹைராத், மனிதர்களுக்கு நன்மை செய்தல் என்ற அந்த விடயம் அவனோடு மாத்திரம் அந்த நன்மை சுருங்கி விடுவதில்லை. அதனை நாங்கள் சொல்வோம் அல் அஃஆல் அல் முத்தஅத்தியா, மற்ற மனிதர்களுக்கும் பயன் கொடுக்கின்ற அமலாக அந்த அமல்கள் இருப்பதை பார்க்க. எனவே ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை, தனக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்ற அந்த விடயங்களை, அருள்களை, கொடுத்திருக்கின்ற செல்வத்தை முதலீடாக, இன்வெஸ்ட்மெண்டாக மாற்ற விரும்பினால் அவன் முதலாவது அமலில் மாத்திரம் கரிசனை செலுத்தாமல் இரண்டாவது அமலும் மற்றவர்களுக்கு பயன் கொடுக்கின்ற அமலும் அவன் கரிசனை செலுத்துவான். அவன் அதிகம் அக்கறை காட்டுவான். ஏனென்றால் அவன் மறுமையுடைய முதலீட்டாக இந்த உலகத்தை பார்க்கின்றான், உலகத்தில் கொடுத்திருக்கின்ற அந்த விடயங்களை பார்க்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை ஊக்குவித்து பல்வேறு ஹதீஸ்களூடாக சொல்லி இருப்பதை பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைருன் நாஸ் அன்ஃபஅஹும் லின்னாஸ், மனிதர்களில் சிறந்தவர் மனிதர்களுக்கு பயனுள்ளவர். அஹப்புன் நாஸ் இலல்லாஹ் அன்ஃபஅஹும் லின்னாஸ், மனிதர்களே அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள் மனிதர்களுக்கு பயனுள்ளவர்கள். தூபா லிஅப்தின் ஜஅலஹுல்லாஹு மிஃப்தாஹல் லில் கைர் வ மிக்லாக்கல் லிஷ்ஷர், ஒரு மனிதனுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் அல்லது அவனுக்கு சுவனம் கிடைக்கட்டும். தூபா என்றால் சுவனம் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அவனுக்கு சுவனம் கிடைக்கட்டும். அவனை அல்லாஹு தஆலா நன்மைகளுக்கு திறப்பாகவும் தீமைகளுக்கு பூட்டாகவும் விலங்காகவும் அமைத்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் தஆ இலா ஹுதன் கான லஹு மிஸ்ல அஜ்ர் மிஸ்ல கான லஹு மினல் அஜ்ரி மிஸ்ல உஜூரி மன் தபிஅஹு, ஒருவர் ஒரு நன்மையை நோக்கி, ஒரு நேர் வழிகாட்டை நோக்கி அழைத்தால் அவருக்கு கிடைக்கின்ற கூலியை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற போது, அந்த நன்மையை யாரெல்லாம் தொடர்ந்து பின்பற்றுகின்றார்களோ
அவர்களுடைய அத்தனை நன்மையையும் அல்லாஹு தாலா இவர்களுக்கு கொடுத்து வருகின்றான். அவர்களுக்கு கிடைக்கின்றது போன்ற அத்தனை நன்மையையும் அல்லாஹு தாலா அந்த நன்மையை காட்டிக் கொடுத்தவருக்கு கொடுக்கின்றான். ஆனால் அந்த நன்மையை தொடர்ந்து செய்கின்றவர்களுடைய நன்மையில் குறைவு ஏற்படாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த சிந்தனை, இந்த நிலைப்பாடு எம்மிடத்திலே வர வேண்டும். நான் ஒரு புறத்தில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், மறுபுறத்தில் படைப்பினங்களோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு புறத்தில் எனக்கு என்னுடையத்தில் தக்குவா இருக்க வேண்டும், மறுபுறத்தில் நான் இஹ்சான் நல்ல முறையில் மனிதர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு புறத்தில் அஸ்ஸிதுக்குமா அல்லாஹ்வோடு வாய்மையாக உண்மையாக இஹ்லாஸாக நடந்து கொள்வது, மறுபுறத்தில் மனிதர்களோடு பண்பாடாக மனிதர்களுக்கு பயனுள்ளவனாக நடந்து கொள்வது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நன்மையை மற்ற மனிதர்களுக்கு செய்கின்றவர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு பயன்பாடு, ஏதாவது ஒரு நலவு என்னிடமிருந்து மற்றொருவருக்கு கிடைக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய பெருமதி என்பது அவன் இந்த உலகத்தில் மற்ற மனிதர்களுக்கு எதனை செய்கின்றான், எதனை கொடுக்கின்றான், எதனை அவன் மற்ற மனிதர்கள் பயன்பெறுவதற்காக அளித்து அவனை பயனுள்ளவனாக ஒரு விளைத்திறன் மிக்கவனாக மாற்றிக்கொள்கின்றான் என்பதில் தான் தங்கியிருக்கின்றது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கையை பற்றி வந்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான செய்தி. அவரிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, ஹலீஃபாவே, நீங்கள் தூங்குவதில்லையா? அவர் சொல்கின்ற அருமையான பதிலை பாருங்கள். நான் பகலிலே தூங்கினால் மனிதர்களுடைய உரிமையை நான் தொலைத்து விடுவேன், மனிதர்களுடைய உரிமைகளை நிறைவேற்றாமல் நான் வீணடித்து விடுவேன். நான் இரவில் தூங்கிவிட்டால் எனக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கின்ற அந்த பங்களிப்பை நான் இழந்து விடுவேன் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த மனிதர்களுக்கு, இந்த மனித சமூகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன் கொடுக்கின்றவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை என்னிலும் உங்களிலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயோதிப காலத்திலே இருக்கின்றார்கள். தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு மரத்தை நட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அவரை கடந்து செல்கின்ற ஒரு மனிதர் அவரை பார்த்து வியப்போடு கேட்கின்றார்கள், நாளை மறுதினமோ மரணிக்க இருக்கின்ற நீங்கள் எதற்காக இந்த உங்களுக்கு கனி கொடுக்காத, பலன் கொடுக்காத மரத்தை நட்டி நீங்கள் சிரமம் அடைய வேண்டும் என்கின்ற தொனியிலே அவர்கள் கேட்கின்றார்கள். அப்போது அவர் ஒரு அருமையான பதிலை சொல்கின்றார்கள். அந்த பதில் எனதும் உங்களதும் சிந்தனையில் எப்போதும் பசுமரத்தாணி போல இருக்க வேண்டும். அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த மரத்தை நட்டி இந்த மரத்தின் மூலமாக நான் அல்லாத மற்றொருவர் பயன் பெற்று அந்த பயன் மூலமாக எனக்கு கூலி கிடைப்பதற்கு, எனக்கு அல்லாஹ்விடமிருந்து நன்மை கிடைப்பதற்கு எது தடையாக இருக்கின்றது? எதுவுமே தடையில்லை. நிச்சயமாக எனக்கு இந்த மரத்தை நட்டினால் அதனை மற்றொருவர் சாப்பிட்டால் அதன் மூலமாக எனக்கு நன்மை கிடைக்கும் என்கின்ற ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிந்தனை என்னிலும் உங்களிலும் வர வேண்டும். அதே நேரத்தில் கடைசியாக மற்றொரு விடயத்தை சுருக்கமாக ஞாபகப்படுத்தலாம் என்று கருதுகின்றேன். மனிதர்களுக்கு பயனுள்ளவராக இருப்பது போலவே மனிதர்களுடைய உரிமைகள் விடயத்தில் தீங்கிழைக்கின்றவராகவும் நாங்கள் இருக்கக்கூடாது. அது மிகவும் ஆபத்தானது. குர்ஆனிலே 2 சூறாக்கள் இருக்கின்றன. இந்த சூரா 2ம் அடிக்கடி என்னுடைய உங்களுடைய சிந்தனைக்கு வந்து செல்ல வேண்டும். அல்லாஹு தாலா 2 விடயங்களை, 2 சூறாக்களை வயல் என்று ஆரம்பிக்கின்றான். வயல் என்று 2 சூறாக்களை குர்ஆனிலே ஆரம்பிக்கின்றான். ஒன்று வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவைகளிலே மோசடி செய்கின்றவருக்கு வயல் என்கின்ற நரகம் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொன்னான். இவர்கள் யார் என்றால் மனிதர்களுடைய செல்வத்தில் விளையாடுகின்றவர்கள், மனிதர்களுடைய செல்வத்தில் அநீதி இழைக்கின்றவர்கள். அந்த அநீதி எந்த விதத்திலும் இருக்கலாம். மற்றொரு சூறா தான் வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம்பேசி கோல் சொல்லி திரிகின்றவருக்கும் வயல் என்கின்ற நரகம் இருக்கிறது என்று குர்ஆன் எச்சரிக்கின்றது. அவர்கள் யார் என்றால் அராதுன்னாஸ், மனிதர்களுடைய மானத்தோடு, மரியாதையோடு, சுயகௌரவத்தோடு, கண்ணியத்தோடு விளையாடுகின்றவர்கள். இந்த 2 நபர்களும் பாரதூரமான விளைவை எதிர்கொள்வார்கள் என்று அல் குர்ஆன் எச்சரிப்பதை பார்க்கிறோம். மறுமையிலே ஒரு காட்சி இருக்கின்றது. அந்த காட்சியை எங்களுடைய கண்முன்னுக்கு நானும் நீங்களும் கொண்டு வர வேண்டும். ஒரு மனிதன் நாளை மறுமையிலே தன்னுடைய தந்தை ஒரு நன்மையை கொடுக்குமாறு ஓடோடி கேட்டு வருவார், கொடுக்க மாட்டார். தன்னுடைய மகன் ஒரு நன்மையை கொடுக்குமாறு ஓடோடி வருவார், கொடுக்க மாட்டார். தன்னுடைய மனைவி வருவார், தன்னுடைய தகப்பன், தன்னுடைய சகோதரன்
எல்லோரும் வருவார்கள். எல்லோரையும் விட்டு விரண்டோடுகின்ற அந்த மனிதன் எல்லோரையும் விட்டு விரண்டோடுகின்ற மனிதனிடமிருந்து மூன்றாவது மனிதன் அவனுடைய மொத்த நன்மையையும் பறித்துக் கொள்வார் என்றிருந்தால் அது எவ்வளவு பெரும் நஷ்டம். அவர் அந்த மனிதர் குறித்த மனிதரை ஏசி இருப்பார், துன்புறுத்தி இருப்பார், செல்வத்தை திருடி இருப்பார், மோசடி செய்திருப்பார், ஏமாற்றி இருப்பார். அவர் தந்தையும் அல்ல, சகோதரனும் அல்ல, மனைவியும் அல்ல, மூன்றாவது நபர் யாரோ ஒருவர். அவர் மறுமை நாளில் இந்த மனிதருடைய எல்லா நன்மைகளையும் எடுத்துக்கொண்டு முஃப்லிஸ் என்கின்ற வங்குரோத்துக்காரர் என்கின்ற அந்த நிலைக்கு சென்று விடுவார் என்ற அந்த சம்பவத்தை, அந்த காட்சியை, குர்ஆன் சொல்கின்ற அந்த காட்சியை நாங்கள் எங்களுடைய கண்முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இரண்டு நிலையிலும் ஒரு புறத்தில் நாங்கள் அல்லாஹ்வோடு நல்ல உறவு பேணுவது போல மனிதர்களோடும் நல்லுறவு பேணுகின்றவர்களாக நாங்கள் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ஹதீஸை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். மன் அத்கல ஸுரூர ஃபீ அஹ்லி பைத்தின் மினல் முஸ்லிமீன் லம் யரல்லாஹு லஹு ஜஸாஅன் தூனல் ஜன்னah. இந்த ஹதீஸை மனனம் விட்டுக் கொள்ளுங்கள், நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளுவோம். யார் ஒருவர் ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சிகரமான விடயத்தை, மகிழ்ச்சிகரமான செய்தியை, அவர்களுடைய உள்ளத்தை பூரிப்படைய செய்கின்ற ஒரு விடயத்தை நுழைவிக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை தவிர வேறொன்றை கூலியாக கருத மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். எத்தனை வீடுகளிலே எங்களுக்கு ஒரு இன்பத்தை, ஒரு சந்தோஷத்தை எங்களால் கொண்டு சேர்க்க முடியும். எத்தனை வீடுகளுடைய ஒரு கவலையை எங்களால் நீக்க முடியும். எங்களுடைய வாழ்க்கையில் நாம் ஒரு இலட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 10 மனிதர்களுடைய கவலையை நீக்குவது, 10 மனிதர்களுடைய வீட்டிலே சந்தோஷத்தை கொண்டு போய் சேர்ப்பது, 10 ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, 10 அனாதைகளை பராமரிப்பது, ஏதாவது ஒரு பணியை மற்ற மனிதர்களுக்கு நல்ல பணியை, நல்ல அமலை செய்கின்ற அந்த சிந்தனையை நானும் நீங்களும் வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்லாஹ் அல்லாஹு தஆலா அந்த தௌஃபீக்கை, அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. எம்முடைய வாழ்க்கையை ஒரு சிறந்த முதலீடாக அமைத்துக் கொள்வதற்கு வல்லாஹ் அல்லாஹு தஆலா எமக்கு ஒரு உயர்ந்த உள்ளத்தை, தூய்மையான உள்ளத்தை தருவானாக. நாம் சம்பாதிக்கின்ற செல்வங்கள் இருந்து, எம்மிடம் இருக்கின்ற செல்வங்கள் இருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த சிந்தனையை, அந்த உள்ளத்தை யா அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.